இல்லாத வேலை இது. எனக்கு விளையாட்டு காட்டுறது என்ன நடக்குது? எனக்கு விளையாட்டு காட்டுறது உட்காந்து தொம்மா. ஹலோ மக்களே, சோமா இருக்கீங்களா? எல்லாரும் சோமா இருக்கீங்க. நம்பிக்கையோட வீடியோ போட வந்தாச்சு. நீங்க சோமா இருக்கீங்க நம்பிக்கையில தான் நாங்க வீடியோ போட வந்திருக்கோம். போடுறதுன்னு சொல்லல. 3 months 3 மாசம் கண்ண முடி திறக்கத்துல போயிட்டு 3 மாசம். ஓ 3 மாசம் வந்து எங்க பிளாக்கோட்டையோட தான் டைம் போனேன். சரியா? இதான் எங்க குட்டி பிளாக்கோட்டை. என்னம்மா சம்பவக்காரி தான். ஈத் முபாரக். ஈத் முபாரக் எல்லாருக்கும். ஈத் முபாரக் முபாரக் ஈத் முபாரக். எல்லாரும் வெளிக்கிட்டாச்சு. நீங்க மட்டும்தான் வெளிக்கிறல்ல. எல்லாரும் ஈத் முபாரக். நீங்க என்ன ஊத்த முபாரக்? அதான் சொல்லுங்க. அப்பா ரவுண்ட்ஸ் எல்லாம் போறேன். பாருங்க, அப்பா விட்டு ரவுண்ட்ஸ் எல்லாம் போறேன். சரி. ஹலோ, ஈத் முபாரக். எங்க ரன்னிங்? 3 மாசத்துக்கு போறோம். வீடியோ எடுக்கிறது என்னத்தை எடுக்கிற என்ன பேசுறது ஒன்றும் வரவில்லை. ஈத் முபாரக். ஹேய் ஈத் முபாரக். கூட்டியா போயிரு மொஸ்குக்கு. மொஸ்குக்கு லேடிஸ் போக நீங்க போகணும். எங்க இக்னோர் பண்றீங்க? நீங்க ரவுண்ட்ஸ் போயிட்டு வார வெளியே என்னம்மா? தாத்தி நான் சுத்தியா போனேன். எங்க பார்த்தா நங்காளிகளை பாக்குது. போந்தேன் உண்மையிலே. நீங்க போங்க தாத்திட்டா போங்க. பாய். கிளப் கீழே பக்கம் அடிப்பீங்க. முசாபா செய்ய. போயிட்டு வாங்க. வெளியே போட்டான். அவன் ரெடி ஆயிட்டாவான். என்ன ஃப்ளவர் கரெக்டா கொடுக்க வேணா வாய்க்குல போடுறதுக்கு. உனக்கு தெரியும் என்ன சீரா? யார்கிட்ட கேட்டா என்ன நடக்கும்? ஹலோ, ஈத் முபாரக். ஈத் முபாரக் சொல்லணும் நீங்களும். ஈத் முபாரக் சொல்லுங்க. ரோட்டுக்கு போறல்ல? ஐதா ரோட்டுக்கு போறல்ல? சாப்பிட்டா இல்ல. சாப்பிட்டா இல்ல. உம்மி சாப்பிட்டா இல்ல. அப்படி சாப்பிடுவோமா அப்ப நாங்க? சாப்பிடல. எனக்கு தெரியுமே நீங்க என்ன செய்வீங்க. சாப்பிடுவோமா? போட்டோ எடுத்துட்டு. எங்கட இருமல். இந்த நோன்பு இப்படி ஒரு நோன்பு எப்பயுமே வந்ததில்ல. அப்படி ஒரு சுகம் இல்ல. 2 பேருக்கும் ஃபேமிலியோட சுகம் இல்ல. ஊருக்குள்ள நிறைய பேருக்கு இப்படித்தான். உங்க வீட்டுல இப்படியா?
ஒருத்தர் சரி மாட்டிருக்கோம். இருமல் தான் அதுக்கு தொடங்கினாலும் இருமல் இப்படியே தான் போனிச்சு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க. வேற இப்போ விளங்கிருக்குமே இப்போ எந்த அளவுக்கு நாங்கள் வந்து ஸ்ட்ரகிள் ஆகி நாங்கள் நிறைய வீடியோஸ் இடையில எடுத்து இருந்தாண்டாவாப்பா. அது ஃபுல்ஃபில் ஆகாது. சொல்லப்போனால் பர்ச்சேசிங்கில் முடிச்சிட்டிங்களா? நல்லா முடிச்சிருப்பீங்க தானே? நாங்களும் போனோம் ஃபெஸ்டிவல் பர்ச்சேசிங் சொல்லி. சரியா? எனக்கு ஒரு ஸ்லிப்பர் எடுக்கிறதுக்கு போனேன். சரியா? போனால் அந்த இடத்துல இது கொஞ்சம் நடக்கையும் தொடங்கிட்டு கையை பிடிச்சிட்டு அது நடக்கிறேமே. அவருக்கு வெளியே போனா கீழே விட்டுறணும். அவா நடக்க மாட்டான், நான் கையை பிடிச்சிட்டு நடக்கணும். இப்போ இறக்கி விட சொல்லித்தான் இவ்வளோ. சரி மாமா மாமி பார்க்குறாங்க. இமான் ஃபிரா பார்க்க 3 மாதத்துக்கு பிறகு பார்க்குறாங்க. நீங்கள் பார்க்குற இல்லையா? இருந்தா இப்படியே வேற டைமுக்கு வாரல்ல. உங்களோட பர்த்டேக்கெல்லாம் விஷ் பண்ணியிருந்தாங்க. ஒரு தேங்க்யூ சொன்னீங்களா? தேங்க்யூ. சரி, இப்போ என்ன மாதிரி உங்களுக்குலாம் வந்து உங்களோட ஃபெஸ்டிவல்லாம் வந்து காலையோடையே ஃப்ரெஷ்ஷாக நல்ல தூங்கி எழும்பி ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க தானே? ஆனால் நாங்கள் அப்படி இல்லை. நமக்கு தூக்கம் மஸ்து தான். இன்னும் நமக்கு தூக்கம் மஸ்து. நைட்டாக தூங்க விடல போல இருக்கு. நைட்டெல்லாம் ஃபிரா தூங்கல. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூங்கினுச்சு. அதுக்கு பிறகு எப்படியுமே பொம்பளை பிள்ளையாச்சே மெஹந்தி போடுவோம் வாங்கினேன். அந்த மத்தகை தூங்க விட்டு போட்டு தான் மெஹந்தி போட்டேன். தூங்க விட்ட பிறகு காலில் ஆட்டி தான் மெஹந்தி போட்டேன். அப்போ எத்தனையோ தடவை முடிக்கலாம் பார்த்து உடல்ல கீழே விட்டா இப்ப எல்லாம் சரியாகும். கீழே உட்காந்து புல்லு போடுங்க சரி. இப்ப அப்ப என்னது என்ன சொன்னீங்க? மெஹந்தி போட்டது. அதுக்கு பிறகு வந்து தூக்கம். அவ காலையில் எலும்பி இப்ப வந்து பார்க்க பொம்பளை பிள்ளை தானே, படியத்தா வந்து அவ்வளோ மீட்டர் அடிக்காது. எலும்பிட்டா எலும்பின உடனே நான் தொட்டு தான் காட்டுறேன். நீ அந்த அளவுக்கு அவ்வளோ இது இல்லை. தொட்டு காட்டுனா பார்த்தா சின்ன சந்தோஷம். ஃபர்ஸ்ட் டைம் தானே இமான் ஃபிராக் வந்து என்ன போட்டது. இது வந்து இமான் ஃபிராவோட 3வது பெருநாள். பிறந்து 15 நாள்லயே பெருநாளோட தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஹஜ் பெருநாள். இப்ப அடுத்து இதுதான் விவரம் தெரிஞ்ச பெருநாள். இப்ப இந்த புதுசு இந்த ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு பாப்பா அவளோட ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு அவைக்கு ஒரு சந்தோஷம். நேத்து உடுப்பு வாங்குறதுக்கு வந்து 1-2 சின்ன குறைகள் இருந்து அம்மையாக போயிட்டு உடுப்பு வாங்குறதுக்கு அங்க இருக்கிற கடையில எல்லாரோட சண்டைக்கு போறேன் புள்ள. சரியா? சண்டைக்கு போகுதுமா? அத்தாண்டு சொல்றதுக்கு அத்தாண்டு சொன்னா அட்டிப்பேன் அட்டின்றதா அது. இது பாருங்க, உட்காந்து கொண்டு 3 கடைக்கு போனோம். 3 கடையில் இருக்கிற கடைக்காரனுக்கும் அதான் சொல்லி அவனோட கேம் எல்லாம் கேட்டு சத்தமா கத்தி அப்படித்தான் வந்து ஏன்னு சொல்லி தெரியா. ஆனால் இன்னொரு கடை ஒன்றுக்கு அந்த கடையில் இருக்கிற பொடியன் இவங்க வந்து எப்பயுமே லாலிபாப் டொஃபி எஸ்ரி கொடுக்குற அந்த கடைக்கு போயிட்டு போன உடனே இது கொடுத்துட்டான். ஃபெஸ்டிவல் இப்படி தான் ஆரம்பிச்சு. ஸோ காலையில் பள்ளிக்கெல்லாம் போயிட்டு வந்து சபாலம் பண்ணிட்டு போட்டோ எடுக்கிறதுக்கு பின்னாடி நான் வந்தேன், கடற்கரை தான் வந்தேன். ஸோ நாங்கள் இதெல்லாம் சொல்கிறேன்னு சொன்னால் எங்களோட ஃபேமிலின்னு சொல்லி தான் அவங்களோட ஷேர் பண்ணுறோம். ஸோ நீங்களும் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி நடந்துச்சுன்னு சொல்லி ஜஸ்ட் ஒரு கமெண்ட்ல வந்து எங்களோட ஷேர் பண்ணுங்க. எங்களோட ஃபேமிலியாக நினைச்சிங்கன்னா நாங்கள் உங்களோட ஃபேமிலியாக நினச்சி சொல்கிறோம், நீங்கள் எங்களுக்கு ஃபேமிலியாக வச்சிங்க சொல்லி கமெண்ட்ல வந்து சொல்லுங்கண்ணா. அப்போ பின்னாடி வந்து ஃபோட்டோ அடிக்கிறதுக்கு வந்தால் மம்மியும் டாடாவும் இந்த 6 பேரும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்க வீடியோ வாங்க போட்டோ எடுப்போம். அடுப்புல அங்க என்ன வச்சுட்டு வந்துட்டாங்க போல பத்திர நிக்கிறாங்க. அவங்களுக்கு சரியான அவசரம், யாரும் ஹெல்ப் பண்றேன் இல்ல. அவங்களுக்கு சரியான அவசரம் போட்டோ பிடிக்கிறதுக்கு. போட்டோ பிடிக்க சொன்னோடனே ஐடென்டி கார்டு நிக்கிற மாதிரி நின்றுட்டாங்க. நான் போட்டோ பிடிக்காம வீடியோ பிடிச்சிட்டு நின்றேன். சரியா? இந்த இதுல போட்டோ ஐடென்டி கார்டுக்கு நிக்கிற மாதிரி இருக்காம இல்ல இதே கொஞ்சம் நீங்க அதுக்கு எங்க வீட்டுல 3 ஜோடி. அவ 3 ஜோடி, நான் ஃபர்ஸ்டியா, எங்க தாத்தா ஹஸ்பண்ட், மீ வாப்பி. என்னது உங்களுக்கு வந்து இமான் ஃபிரா தெரிஞ்ச மாதிரி இமான் ஃபிராக்கு சீனியர் வாழ்க்கை தெரியுமா? அதுக்கப்புறம் வந்து ஏஜென்ட் டைம் அந்த கொரோனா காருக்குள்ள வந்து காட்டணும். அப்போ அவங்க 3 பேரும் வச்சு ஒரு வீடியோ போட்டோ எடுத்தோம். எங்க அது ஒன்று உட்கார்ந்தா இது புல்லு பிறக்குது, இது புல்லு பிறக்குன்னு அவன் அழுகுறான். எழுப்பி நில்லுங்களே.
கத்தாரே எங்களுக்கு வந்து வீடியோ எடுக்க ஏன் கஷ்டம் என்று நாங்க சொல்லி உங்களை வந்து பொய்யெல்லாம் சொல்ல விரும்பல. வீடியோ எடுக்க கஷ்டம் பாருங்க. சரி அப்ப நாங்களே ஒரு மூடுக்கு வந்து இப்பதான் வீடியோ போட்டு வந்திருக்கோம். சரி இந்த உட்காரு. சரியா சரியா. அதுக்கு பிறகு பெருநாள்ந்தாலே புட்டு இவங்களுக்கு அப்படித்தான். புட்டு வேணும் கட்டாயம், கோதுமை புட்டு வேணும். புட்டு விரைச்சி கறி இருந்தா தானே காலையில பெருநாள். நேத்து டீல் அடிச்சு நான் கஞ்சி எடுக்க போறேன், நீங்க மாவு வருங்க டீல் அடிச்சுட்டு தான் போனேன். இவர் பசி வாழைப்பழமும் பிட்டும் வாழைப்பழமும். நேற்று நூடுல்ஸ் பார்த்துட்டு வரலுமா? அதான் பார்த்தேன் நேற்று நூடுல்ஸ் நான் 30வது நோம்பை பிடிக்க போறேன், 30வது நோம்பை பிடிக்க போறேன்ட்டு நூடுல்ஸ் செய்யறேன்னு சொன்னா. பிட்டு இல்லாத பேருனா என்ன பேருனா? ஓம் இங்க பாருங்க, களி சாப்பிடாம அவ்வளோ களி செஞ்சிருக்கு புட்டு வந்து நிக்குது. இறச்சிக்கிறீங்க தூக்குது. ஒரு வாய்த்தி தெரியா ஒரு புதலியோட கிளாப் கிளாப் இல்லையா உரப்பு தந்துட்டான். என்னத்தை கிளாப் பண்ணுது? தனியா தின்னது வேணுமா பெருநாள் நாளையிலையும்? முதல் வாய் உங்களுக்கு அது சரி. குட்டா என்ன ஒஃபிஷியலுக்கு மாறிட்டீங்க போல. ஓகே, நோம்பு பெருநாள்ல என்னென்ன ஒரு ஸ்பெஷல் தான் ஹஜ்ஜு பெருநாளை விட. அப்போ நம்ம கொஞ்சம் முறுக்கு செஞ்சோம், ரவா லட்டு செஞ்சோம், அப்படின்னு செஞ்சுருக்கோம். ஃபர்ஸ்ட் நல்லா முறுக்கு செய்யும், சுத்தி எடுப்பேன். மாமாட்டா நம்ம இங்க வீட்டுல என்ன எங்க வீட்டுல எல்லாமே வந்து டெடா தான். சரியா, சமையல் சம்பந்தமான கிச்சன் சம்பந்தமான ஐட்டம் எல்லாமே வந்து மெயின் வந்து டெடா தான். ஆனா அதுக்கு ஏத்த மாதிரி கோபமும் வரும். சரியா, இது வந்து அதுக்கு ஏத்த மாதிரி அவர் வந்து கிச்சனுக்குள்ள வந்துட்டாருன்னா எல்லாமே பார்த்துக்கொள்வான்னு சொல்லி அங்கலைங்களே பேசிடுறாரு. அந்த மனுஷனுக்கு ப்ரெஷர் ஆகி தீக்கிற கோவத்தெல்லாம் கொண்டு வந்து எல்லாம் செஞ்சு போட்டு வந்து புள்ள சாட்டி இருக்கு வேலைக்கல்லிக்கு புள்ள சாட்டுன்னு சொல்ற மாதிரி சமையல் இன்னைக்கு வீட்டில் எடுத்துட்டு வீட்டில் சாப்பிடலன்னா வெளியே போயிட்டு கொஞ்சம் சாப்பிடணும்னு சொல்லிட்டு. ஏன்னா இவ்வளோ நாள் இன்றைக்கு தான் கொஞ்சம் ஓகே எல்லாருமே, இல்லாட்டி இவ்வளோ நாளுமே அவ்வளோ வருத்தத்தில் கஷ்டப்பட்டு. அஸ்ஸலாமு அலைக்கும். ஃபர்ஸ்ட் வந்துச்சா மைக் போட்ட என்ன முட்டை கறியா? அப்ப எங்க எங்க பார்க்கல இப்போ சாப்பாடு எல்லாம் இல்லையா? இது என்னம்மா என்னம்மா இது? எஸ் இங்கே ஒன்று இருக்கான் சைலண்டாக ஒரு ஹிண்ட் ஒன்று வந்துட்டு போகுது. இது என்னது? நீங்களா செஞ்சே வயசுல என்னடா செஞ்சே? சரி இல்லையா? இப்போ எங்கே வெளியே போகிற சாப்பிட வீட்டில் சாப்பிடல. இப்போ இது இவ்வளோத்துக்கு கிரெடிட் வந்து வேற ஒரு ஆள். இந்த அவங்க வந்து கேமராவுக்கு வர மாட்டாங்க, அதில் உமா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. தற்பெருமை இல்லாத ஆள் டெடா. அப்புறம் வந்து நாங்கள் இப்போ எங்களோட ஃபெஸ்டிவல் வந்து இப்போ எப்படி போகுது, நீங்கள் உங்களோட ஃபெஸ்டிவலை ஷேர் பண்ண மாதிரி நாளையிலேருந்து பிஸி லைஃபுக்குள்ள போகிறோம், மறுபடியும் போகிறோம். இருந்தாலும் நாங்கள் வருவோம். நம்மளோட நிறைய கிரீச்சை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்களா இருக்கும். நாங்கள் உங்களோட மிஸ் பண்ணோம்னா ஆனால் மிஸ் பண்ணோம் நம்ம. ஆனால் ஒருக்கா வந்து வீடியோவில் எடுக்க ரெடி ஆகினோம்.
பட் ஏலாம போயிட்டு ரொம்ப ஏலாம போயிட்டு என்ன நம்ம எல்லாம் ரெடி வீடியோ எடுக்க பட் முடியாம போயிட்டு என்ன 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 அநியாயம் பண்ணேன்னா இப்ப என்ன என்ன உங்களை அவங்க தூக்கணுமா அவ்வளவுதான் நேற்று ஒரு சாம்பார் தான் பறிச்சிருக்குது என்னைய வச்சு ஆளுது இந்த புல்பிரா நாளா இப்படி இருந்தேன் வச்சு ஆளுது இருந்தேன்னா இப்ப இப்படி ஆயிட்டு ஃபர்சியா 2.0 இல்ல ஃபர்சியா 5.0 சேர்த்து வச்சு அளவையாவி வந்திருக்கு வச்சு செய்யறேன்னு சொல்றது இதுதான் நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம் சும்மா வஞ்சம் இல்லாம வேலை பார்க்கும் அட்டிக்கும் பாஞ்செல்லாம் அடியெல்லாம் விழுவுற சுற்றி அட்டிக்குது ஆள் இவர் இருக்கலாம் அடி விழுறல்ல இவர் தூங்கிட்டு இருந்து எலும்பினா இவர் படுத்துட்டு இருக்குன்னா மெல்ல பக்கத்துல போயிட்டு படுத்துரும் இதை நான் தூங்கிட்டு இருந்தா அட்டிக்கும் எலும்பிடுவேன் அவ்வளவுதான் அது என்னன்னு தெரியல அது கூட சொல்லுவாங்கல்ல பொம்பளை பிள்ளைக்கு உமாக்கு கொஞ்சம் அப்படித்தான் முட்டி போகும்டா அது இப்பவே ஸ்டார்ட் ஆகிட்டு ஸோ நாங்கள் இந்த ஃபெஸ்டிவல் வீடியோன்றதை தாண்டி நாங்கள் வந்து உண்மையிலேயே உங்களோட பேசுகிறோம்ன்றது வந்து சரியான சந்தோஷம் சாதிச்சிட்டோம் நம்ம ஒரு 3 மாதம் இருந்த லொக்கை உடைச்சிட்டு வந்து பேசுகிறோம் ஸோ கண்டினியூஸாக இப்போ வீடியோ தர ட்ரை பண்ணுறோம் இந்த வீடியோ இந்த கொஞ்சம் டெய்லி இல்லாட்டியும் நாங்கள் தருவோம் ஏன்னா நாங்கள் சொன்ன மாதிரி லீவெல்லாம் முடியுது திரும்ப போகிறோம் பிஸிக்குள்ள என்ன விட இவர் பிஸி நானும் இப்போ டீச்சிங் டீச்சிங் 2 பேரும் டீச்சிங் நான் டீச்சிங்கிறதை தாண்டி நான் வந்து காலையில் அத்லெட்டிக் செய்கிறேன் பிள்ளைகளுக்கு ஹாக்கி செய்கிறேன் அவள் காலையிலே போயிடுவோம் சரியா காலையில் போனால் ஃபர்ஸ்டியாக தான் ஃபிரா பார்த்துக்கொள்ளணும் இப்போ ஃபர்ஸ்டியாக 7 மணிக்கு ஸ்கூலுக்கு போகல அதுக்கு ஃபர்ஸ்டியாக கொண்டு போயிட்டு ஃபிரா பார்க்கறதுக்கு எங்களை என்கிட்ட தான் பார்க்குறேன் அப்போ அங்கே கொடுத்துட்டு திரும்ப 1 மணிக்கு நான் ஸ்கூல் முடிஞ்சு வந்து 2 மணியாக திரும்ப வந்தால் திரும்ப அடுத்த நாள் ஸ்கூல் வேலையை ஃபர்ஸ்டியாக பார்த்து முடிக்கும் வரைக்கும் நான் ஃப்ரீயாக தான் இருந்தேன் முதல்ல அப்போ வீடியோ போட்டேன் இப்போ அதுவும் இல்லை இப்போ அப்படின்னு சொல்லி அடுத்த நாளைக்கு ஸ்கூல் போகல அப்படின்னு சொல்லி எந்த கெப்புக்குள்ள வீடியோ போகிறோன்னு இல்லைங்க ஆனால் இதுக்கு வீடியோ போடுவோம் ஒரு கிளம்பி லைவ்ல வந்து சரி மோஸ்ட்லி எப்படி சரி நாங்கள் போடுவோம் அதான் இடையில ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கோம் ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டு பார்த்தீங்களா ஆனால் நிறைய செல்லக்குட்டீஸ் வீடியோ போடலன்னு வாட்ஸ்அப்ல இருக்கலாம் இன்ஸ்டாகிராம்ல இருக்கலாம் என்னோட மனசு அப்படியே புரிஞ்சிடும் ஒரு காலத்துல எப்படி இருந்த மனுஷன் அந்த கமெண்ட் நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருந்தேன் எப்படி இருந்த மனுஷன் ஒவ்வொரு நாமும் விடாம வீடியோ போட்ட மனுஷன் வேலையை எடுத்துட்டு பிள்ளையும் பார்த்து பிஸி ஆகிட்டு உண்மையிலேயே கம் வாங்க எங்கட ஃபர்ஸ்ட் கெஸ்ட் வராங்க ஸ்பெஷல் கெஸ்ட் ஐதா வந்து இப்ப நேசரி போறா எக்ஸாம் நடக்குது உங்களோட ஹெனா காட்டுங்க அங்க காட்டுங்க இந்த இது பியூட்டிஃபுல்லான்னு கேளுங்க ஓம் சரி பியூட்டிஃபுல்லா இருக்கான்னு கேளுங்க அவங்ககிட்ட கேளுங்க போன்ல கேளுங்க பியூட்டிஃபுல்லா இருக்கா வீடியோல கியூட்டா நாங்க பியூட்டிஃபுல்லா கியூட்டா சரி ஓகே அப்ப எங்களுக்கு என்ன சொல்றேன் உங்களுக்கு நீங்க இமான் ஃபிரா லைக்கா சொல்லுங்க எனக்கு இமான் ஃபிரா லைக்ண்டு எனக்கு இமான் ஃபிரா லைக் ஓகே பை சொல்லுங்க பை இன்னொரு வீடியோல சந்திக்கிறோம் ஹாப்பின்னு நினைக்கிறேன் நாங்க வந்தது ஆனாலும் நாங்க எங்கேயாச்சும் போனா கண்டு கதைக்கிறீங்க உண்மையிலே சந்தோஷமா இருக்கு வருவோம் இனி வீடியோ போடுறோம் ஃபிரா கோஆபரேட் பண்றீங்க ஓகே இல்லாட்டி நீ பண்ற அட்டாசலமா ஒரு கண்டென்ட் ஆக்கி விட்டுருவேன்